இல்லைங்க. பெரியாரிஸ்ட்னா தலித் மட்டும்தான் பெரியாரிஸ்டா இருக்கணும். இது அம்பேத்கரிஸ்ட்னா தலித் மட்டும்தான் அம்பேத்கரிஸ்டா இருக்கணும் அப்படின்னு சில தலித்கள் நினைக்கிறாங்க. அது எனக்கு என்னமோ ரஞ்சித் கூட அப்படிதான் இருக்கிறாரோ? ஏன் மத்தவங்கலாம் அம்பேத்கரிஸ்டா வேற காஸ்ட்ல பொறந்தவங்க அம்பேத்கர வந்து அம்பேத்கரிஸ்டாவா எடுத்துக்க முடியாதா? இல்ல பெரியாரிஸ்டா எடுத்துக்க முடியாதா? என்ன அம்பேத்கரே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல நான் செய்ய வேண்டிய வேலை இங்க இல்ல. நான் செய்ய வேண்டிய வேலைய பெரியார் செய்றாரு. அதனால நான் இங்க வந்து வரணும்னு அவசியம் இல்ல. நான் என்னெல்லாம் பேசுறேனோ, என்னெல்லாம் எழுதுறேனோ, அதை எல்லாமே பெரியார் செய்றாரு. நானும் ஜாதி ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதே தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ்நாட்ட பத்தி நான் கவலைப்படலன்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அப்ப திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருந்தா அவர் வந்து அம்பேத்கர் நம்பியிருப்பார். அப்ப இவங்க முழுசா வந்து அம்பேத்கரையும் படிக்கல. இங்க இருக்கிற திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னு படிக்கல. பொத்தாம் பொதுவா மேம்போக்கா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது வழிதான் எல்லாத்துக்குமே இந்த ஜாதி ஒரு சில தலைவர்கள் அப்படி இருப்பாங்க. எல்லாமே சமூகத்துல இருந்து வந்தவங்க. சமூகத்துலதான் ஜாதி இருக்கு. அந்த சமூகத்துல இருந்து வந்த மனுஷன் தான் ஜாதி இருக்கும். அதை வந்து நம்ம கலையறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அவன்கிட்ட நீ அப்படிதான் இருப்ப, நீ அப்படிதான் இருப்பா அவன் மறுபடியும் அவனை தள்ளிப்படுத்த கூடாது. அவன்கிட்ட நம்ம விலகி கூடாது. இதை வந்து சரியா செய்யும். பொது நீரோட்டம் வேற, தலித் நீரோட்டம் வேற அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாப்புல. அம்பேத்கரிய சிந்தனையை மூக்கு கண்ணாடி மட்டும் போட்டு பார்க்க முடியாது. கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தி யோசிக்கணும். அப்பதான் வந்து பகுத்தறிந்து செயல்பட முடியும். நம்ம வெறுமனே வந்து அம்பேத்கரிஸ்ட், நான் பெரியாரிஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுனால மட்டுமே வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணிட முடியாது. அது மாதிரிதான் வந்து ரஞ்சித் பண்றதும் இருக்கு. அவருக்கு மட்டுமே பட்டாதான் அது வழிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க ஜாதி ஒழியணும்னு தான் பாடுபடுறோம். ஜாதி யாரை வச்சு ஒழிக்க போறோம்? யாருக்கிட்ட ஒழிக்க போறோம்? ஜாதி ஒழிக்கிறோம்னா ஜாதி ஆதிக்கம் உள்ளவங்களை ஒழிக்கிறதுக்கு பேர் ஜாதி ஒழிக்கிறது இல்லை. அவங்கள வந்து பேசி புரிய வச்சு கன்வீனியன்ஸ் பண்ண வச்சு ஜாதின்னு ஒண்ணு இல்லைங்கிறத புரிய வச்சு அவங்களோட கலக்கிறதுக்கு பேர் தான் ஜாதி ஒழிப்பை தவிர அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு பேர் ஜாதி ஒழிப்பு கிடையாது. இந்த ஆரம்பத்துல அவர் அப்படிதான் பேசினாப்ல, வந்து வாங்க உட்கார்ந்து பேசு, இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க, என்னோட உரையாடல் பேசணும்னு நினைக்கிறேன், நீங்க என்கிட்ட பேசு, என்னை தனிமைப்படுத்தாது, அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அது என்னவோ இப்ப இடையில ஒரு மாற்றம் வேற மாற்றமா